இப்ப ஆன்ம உலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஆன்மாக்கள், அதாவது நம்மள சொல்றோம் இல்லையா? ஆன்மா, ஆவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவிகள்னா நீங்க ஒண்ணும் நினைக்க வேண்டியதில்ல. அதாவது உடல் இல்லாத ஒரு தன்மை. அது வந்து ஒரு ஒரு ஒளியா அந்த மாரி இருக்கக்கூடிய தன்மை. அந்த மாரி இருக்கக்கூடிய அது எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து அந்த உலகத்த வந்து ஆன்ம உலகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு உலகம் இருக்குதா? அப்படின்னு கேட்டா, நம்ம யாருமே நம்ம நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படின்னா நம்ம பார்க்கல. ஆனா இது எல்லாம் ஒரு நம்பிக்கை. ஏன் இப்படி ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது? இன்னைக்கு அதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்ம உலகத்த பற்றி நம்மளுடைய நெறைய புராணங்கள்லயா இருக்கட்டும், இத்தனை 7 உலகம் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த 7ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலான நம்பர். ஏன்னா 7 உலகம் பார்க்கலாம். 7 வர்ணங்கள் பார்த்திருக்கிறோம். அதுமாரி 7 சக்ராஸ் பார்த்திருக்கோம். இது எல்லாத்திலுமே இந்த 7 அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு எண்ணா இருக்குது. அதனால அது வந்து ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே எப்படி நீங்க உணர தான் வேணும். சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்க கிடைக்கக்கூடிய தகவல்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கைய நம்மளால உணர முடியும். அது என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் நான் உங்க கூட இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்ம உலகம்ங்கிறது நெறைய புராணங்கள்ல இந்த விஷயங்கள்ல நம்ம இது மாரி உலகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கிறோம். அப்ப சமீபத்தில எனக்கு ஒரு உண்மையான எழுதின ஒரு புத்தகம். ஒரு நபர்கள் ஒரு 2 பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது. ஆனா அவங்க எழுதியிருக்கிறாங்க புத்தகத்த. சரிங்களா? அப்ப அவங்க எப்படி எழுதினாங்க அப்படின்னா, அவங்களுடைய 2 மகன்களுடைய உதவினால. அந்த 2 மகன்களும் இடையில வந்து அவங்களோட இருந்துட்டு இருந்தப்பயே, ஒரு குறிப்பிட்ட இளம் வயதிலேயே என்ன ஆச்சுன்னா, ஒரு கார் விபத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த 2 பேர் மூலியமா தானே எழுதுதல் அப்படிங்கிற அந்த முறை மூலியமா, அவங்களுடைய உதவி தானே எழுதல்னா, இவங்க பேனாவ எடுத்து ஒரு பேப்பர்ல வைக்க வேண்டியது மட்டும் தான் இவங்களோட வேலை, கொஞ்ச நேரம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய மூலமா அவங்களுடைய கருத்துக்கள அவங்க அதுல எழுதுவாங்க. அதுக்கு சில உதவிகள், சில வழிகாட்டுதல்கள்லாம் இருக்கும். தானே செய்யக்கூடாது நம்ம. அந்த மாரி முறையில அவங்க எழுதின அந்த புத்தகம், ஆ அது வழியா தான் நான் வந்து நெறைய விஷயங்கள படிக்கும்போது, நாம ஏற்கனவே புராணங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் படிச்ச விஷயங்கள், அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், பகவத்கீதா, எல்லா புனித நூல்களையும், சித்தர்கள்லாம் சொல்லியிருக்கிற விஷயங்கள், இதையெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்போது, எல்லாமே ஒரு ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுது. சரி அது மட்டும் தானா? இன்னும் வேற இது ஏதோ ஒரு இதா இருக்கலாமே அப்படின்னு நினைக்கும்போது, ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு ஒரு புக். அது வந்து ஆன்மாக்களின் பயணம் அப்படின்ற ஒரு புக். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் மைக்கேல் நியூடன் அப்படிங்கிற ஒருத்தர் டாக்டர் வந்து எழுதியிருக்கிறாங்க. நெறைய பேர் இன்னைக்கு ஒரு மருத்துவ முறை வந்திருக்கு. என்னன்னா, ஹிப்னாட்டிசத்துல உங்களுடைய வியாதிய சரி பண்றது. அது என்ன ஹிப்னாட்டிசம்னா, உங்கள ஆழ் உறக்க நிலை கொண்டு போய், உங்களுடைய ஆழ் மனதில இருக்கக்கூடிய அந்த பதிவுகள எடுத்து, அந்த பதிவுகள எடுக்கும்போது நீங்க வந்து பிறந்த இதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. பிறந்ததுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க? அப்படி பார்க்கிறப்ப நீங்க போன பிறவியில என்னவா இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி பிறவியில என்னவா இருந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயங்கள உள்ள போகும்பொழுது, அங்க ஏதாவது அந்த பாதிப்புகள் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா, அது சார்ந்த உடல் பாதிப்ப இப்ப நீங்க பெற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அத எடுப்பாங்க. அப்ப அந்த மைக்கேல் நியூடன் அப்படிங்கிறவர் வந்து அது மாரி நெறைய நபர்கள ஹிப்னாட்டிசத்துக்குள்ள கொண்டு போகும்போது, அவங்க நெறைய பேர் அதுல வந்து ஒரு 27 பேர் சரிங்களா? 27 அந்த அந்த நபர்கள் வந்து வித்தியாசமானவர்கள். நெறைய பேருக்கு வந்து ஆ ஆன்மீகத்துல நம்பிக்கையே இல்லாதவங்க, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க, இப்படி எல்லா தரப்பான மக்களையும் அதுல வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனா எல்லாரும் சொன்ன வார்த்தைகள் வந்து இந்த ஆன்ம உலகத்த பத்தி சொல்லும் பொழுது, அந்த போன பிறவிகள பத்தி சொல்லும்போது, எல்லாருடைய வார்த்தைகளும் ஒரே மாதிரியா இருக்கு. அவங்க சொல்ற விஷயங்கள் ஒரே மாதிரியா இருக்குது. அப்போ இது இது அவங்க சொல்றது உண்மை அப்படிங்கிறத அவர் வந்து கண்டுபிடிச்சு, அந்த விஷயங்களை எல்லாம் அவர் வந்து ஒரு புத்தகமா ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகமா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அத எழுதியிருக்காரு. சரிங்களா? இது இது ஒரு பார்ட். நான் நம்புறதுக்கு இன்னும் ஸோ அது மட்டும் இல்ல. இன்னும் கூடுதலான நெறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாஸ்ட்ராமஸ் அப்படிங்கிற பத்தி புக் இருக்கு. இந்த லா ஆஃப் ஒன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஸோ இந்த புத்தகங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள், அந்த தகவல்கள்லாம் கேட்டோம் அப்படின்னா, ஆன்ம உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, அது எப்படி இருக்கும்? தனியே இந்த மாரி ஏதாவது இருக்குமா அப்படின்னா கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல அது ஒரு பார்ட், ஒரு பகுதி. எப்படி இந்த ஆகாயம் இருக்குதோ, அதே மாரி அது ஒரு பகுதியா இருக்கும். அப்ப அந்த பகுதிய பற்றிய அதுல இருக்கக்கூடியவங்கலாம் இந்த மாரி ஒரு ஆன்மாக்கள் அப்படிங்கிறது என்ன? ஆன்மானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது இது வந்து எப்படி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா அப்படிங்கிறது இறை துகள். நான் நேத்தே சொன்னேன். அதாவது